திமுகவில் இருக்கிற இன்றைக்கு வந்திருக்கிற இளைஞர்கள் எல்லாம் 1000 ரூபாய் பேசி அழைத்து வரப்பட்ட இளைஞர்கள். இங்கே வந்திருக்கிற இளைஞர்கள் எல்லாம் தளபதி விஜய்க்காக தன்னுயிரையும் தருவதற்கும் தயாராக இருக்கிற இளைஞர்கள். அனைவருக்கும் பணிவான முதற்கண் வணக்கம். நான் தான் சேலம் சதீஷ் பேசுறேன். இந்த பதிவு எதற்குன்னா, தரம் கெட்ட ஒரு தருதலை தற்குறி நாய்க்கு தான் இந்த பதிவு. அரசியல் விபச்சாரி, அரசியல் சாபக்கேடு நாஞ்சில் சம்பத். அதாவது கடந்த வாரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நாஞ்சில் சம்பத் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கான், திமுகவிற்கு கூடிய கூட்டம் 1000 ரூபாய் கொடுத்த கூட்டம், இளைஞர்களுடைய கூட்டம். தமிழக வெற்றி கழகத்திற்கு கூடிய கூட்டம் இளைய தளபதிக்கு கூடிய கூட்டம். இது வெற்றி கூட்டமா, தேர்தலில் முந்துகிறது திமுகவிற்கும் தவாகவிற்கும் போட்டின்னு சொல்லி இன்னைக்கு இந்த அரசியல் விபச்சாரி, கேடுகட்ட அரசியல் நாதாரி, அரசியலிலே கேடுகட்ட என்ன சொல்லி அவனை பேசுவதென்று வார்த்தைகளே இல்லை. வார்த்தைகளால் பேசி வார்த்தைகளையே அசிங்கப்படுத்துவதற்கு எனக்கு எண்ணம் ஒப்பு கொடுக்கவில்லை. அவனுடைய அரசியல் திரைப்படத்திலே நடித்தான், என் தலைவன் யாரை வேண்டுமானாலும் கூத்தியாவாக வைத்துக் கொள்வான் என்று. கொள்ளைப்புறமாக கூத்தடிக்கக்கூடிய இந்த நாய்களுக்கு அரசியல் எதற்கு? அரசியலுக்கே சாபக்கேடு நாஞ்சில் சம்பத். திமுகவில் இருக்கும் பொழுது திமுகவை புகழ்ந்து பேசிய எச்சக்கலை எலும்பு துண்டு நாய் இந்த சம்பத், நாஞ்சில் சம்பத்தை நான் என்ன சொல்லி பேசுவது, என்ன சொல்லி ஏசுவது? அந்த நாயை செருப்பால் அடிக்கலாமான்னு எனக்கு தெரியல. 1000 ரூபாய் கொடுத்து கூடிய கூட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல் விபச்சாரி, அரசியல் புரோக்கர் நாய், அரசியலுக்காக யாரை வேண்டுமானாலும் கூட்டி கொடுத்து காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு துப்புக்கட்ட புறம்போக்கு, தொடப்பத்தால் பெண்கள் விரட்டி அடிக்கக்கூடிய ஒருவன். இவன் திமுகவை பற்றி பேசுகிறான். என்ன அருகதை இருக்கிறது நாஞ்சில் சம்பத் அவர்களே? உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை என்பது இருந்தது. அந்த மரியாதையை நீங்கள் தரத்தின் கீழாக, செருப்பிற்கு கீழாக நீங்கள் குறைத்து கொண்டீர்கள். செருப்பு கூட ஒரு நேரத்தில் எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் நுழையும். ஆனால் நீ இதற்கு மேல் எங்குமே நுழைய முடியாது. நீ திமுகவிற்கு போட்டி என்று சொல்வதற்கு முதலில் உனக்கு தகுதி இருக்கிறதா? இவன் கிழிக்கிற கிழிக்கு இவன் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ண போறானா. இவன் தமிழக வெற்றி கழகத்தை தூக்கி நிறுத்த போறானா. திமுகவை வீழ்த்துவதற்கு உங்க அப்பன் இல்லை, உங்க ஓயா இல்லை, அதற்கு மேல் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாது. திமுகவுக்கு இளைஞர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னியே, அது நீங்க என்ன, நீங்கள் வாங்கிய காருக்கும் நீங்கள் கட்ட வேண்டிய வரிப்பணத்திலிருந்து கொடுத்தீர்களா? வரி கட்டாமல் அதிலே, அதாவது இன்கம் டாக்ஸையும் வருமான வரித்துறையையும் ஏமாத்தினாரே உங்கள் தலைவர், அந்த பணத்தை எடுத்து கொடுத்தீர்களா? அல்லது நீ ஒவ்வொரு கட்சியிடமும் பிச்சை எடுத்தாயே, யாசகம் எடுத்தாயே, ஒவ்வொரு கட்சி தலைவர்களோடு காலிலே போய் விழுந்து அவர்கள் கல்வி ஊற்றக்கூடியதை வாங்கி குடித்து சேர்த்து வைத்த பணத்தில் 1000 கொடுத்தாயா? நீ இளைஞர்களை கொடுத்து நீ அழைத்து வந்தாயா திமுக கூட்டத்திற்கு? அல்லது திமுக இளைஞர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததாக சொல்கிறீர்களே, நீ அந்த இடத்தில் நாஞ்சில் சம்பத் நீ விளக்கு பிடிச்சி பார்த்தியா? 1000 ரூபாய் கொடுத்து நீ கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி நீ பேசக்கூடிய தற்குறி நாயே, நீ விளக்கு பிடிச்சியா? திமுக இளைஞரை, நீ நிர்வாகிகளுக்கு, இளைஞர்களுக்கு வந்தவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது நீ விளக்கு பிடிச்சியா, இல்லை டார்ச் அடிச்சு பிடிச்சியா, இல்லை அரசியல் விபச்சாரியாக அரசியலிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய, அரசியல் சாபக்கேடாக இருக்கக்கூடிய தருதலை இந்த நாஞ்சில் சம்பத்தை எந்த செருப்பு கழட்டி அடிக்கலாம்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு பண்ணணும். எத்தனை எத்தனை கட்சிகள் இவன் மாறி இருக்கிறான் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வைகோவில் தொடங்கி வைகோ கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற சகோதரர் மல்லை சத்யா கட்சியில் முதற்கொண்டு இருந்துவிட்டு இப்பொழுது இவன் எந்த கட்சிக்கு சென்றிருக்கிறான்? ஒரு கட்சிக்கு செல்வதென்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். கரூரிலே 42 பேர் செத்தார்களே, அதற்கு 20 லட்சம் ரூபாயை கொடுப்பதாக சொல்லி பிச்சை காசாக அவர்களுக்கு 20 லட்சம் ரூபாயை தூக்கி கொடுத்து விட்டு அவர்கள் இருக்கும் இடத்திற்கு செல்லாமல் அவர்களை உங்கள் இடத்திற்கு அழைத்து வந்தீர்களே. அரசியல் விபச்சாரியின் கூட்டத்தில் பிறந்த கொத்தடிமை நாய்கள், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? திமுக இளைஞர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து அழைத்து வந்ததாக இந்த தரம் கெட்ட, தரம் தாழ்ந்த ஒரு அரசியல்வாதி பேசுகிறான்.
திமுகவிடம் வாங்கி தின்ன நாய், எலும்பு துண்டுக்காக அறிவாலயம் வாசலிலே காத்து கொண்டிருந்த நாய் இந்த நாஞ்சில் சம்பத். வார்த்தைகளால் அவனை புண்படும் அளவிற்கு பேசிவிடலாம். ஆனால் எங்களுடைய கழகத்தினுடைய கொள்கைக்கும் கட்டுப்பாட்டிற்கும் விரோதமாக பேசக்கூடாது என்பதுதான் ஒவ்வொரு தொண்டர்களுடைய லட்சியமாக இருக்கிறது. பேசுவதற்கு வார்த்தைகள் இருக்கிறது, ஆனால் அந்த பேச்சை நாவடக்கம் வேண்டும் என்று எங்களுடைய தலைமை சொன்னதன் காரணமாக இதுபோல சண்டாரர்களையும் சதிகாரர்களையும் பேசவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீ பேசு மகனே, நீ பேசு. 2026 திமுக தான் ஆட்சிக்கு வரும். நீ பேசு. இன்னைக்கும் நாங்க தான், அன்னைக்கும் நாங்க தான், இதற்கு மேல் என்னைக்கும் நாங்க தான். உனக்கு வைக்க போற ஆப்பு நீ டோட்டலா ஆஃப் ஆக போற, அதை பார்த்து பொறுத்திருந்து பார்ப்போம். இதற்போல இந்த தற்குறி சங்கிகள் எல்லாம் 1000 அல்ல, இவர்கள் கூட்டத்திற்கு 5000 கூட கொடுத்து கூட்டி வருவார்கள். ஏனென்றால் இந்த கட்சியிலே கூத்தியாக்கள் நிறைந்த கட்சி. ஆகையால் தான் அவன் அரசியல் விபச்சாரி இப்படி பேசுகிறான். நாஞ்சில் சம்பத்திற்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை இந்த பதிவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு மேலாவது நாவை அடக்கி கொண்டு பேசுங்கள், இல்லை என்றால் உங்களுடைய நாவு அடக்கப்படும் என்பதை, இந்த தமிழ்நாட்டு மக்கள் ரூபத்தில் அடக்கப்படும் என்பதை என்னுடைய எச்சரிக்கையாக பதிவிட கடமைப்பட்டிருக்கிறேன்.